வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எம்ஐ டிவி 5Xக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கவர் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா, இது கொஞ்சம் ரேடியம் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிற மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம். இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி, ஓப்போ, ஒன் ப்ளஸ் இந்த மூணு மொபைலுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜர் கேபிள், அது 199க்கு வாரண்டியோடு இருக்க ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டோட கவர் தான். ஸோ இந்த ரிமோட்டோட கவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1499 ரூபா போட்டிருக்கு. இது அவ்வளோலாம் ரேட் கிடையாது. 325 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப்போடு வந்துடும். ஸோ இந்த பிராண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா OBOE ஸோ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்குது. ப்ராடக்ட்டை பிடிக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க அந்த ரோப் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரோப்போட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடும் போது ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபீலிங் இருக்குது. ஸோ ஒரு பொமிரின் நாய்க்குட்டியை தொட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு நான் சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போடுற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் ரிமோட்டை வந்து இன்செர்ட் பண்ணணும், மேலேருந்து போடக்கூடாது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வழியாக ஃபஸ்ட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க பொசிஷனை இப்படி பிடிச்சி இறக்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால் கரெக்டாக கவனமாக வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பொசிஷனில் வச்சு உங்களால் உள்ளே அனுப்ப முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மாட்டுறதுக்கு. ஸோ இது ரோப் எப்படி போடணுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி, ஸோ உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ வெளியே வந்து இப்படி எடுத்துடணும். ஸோ எடுத்துகிட்ட பிறகு நம்ம இந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோப்பை வந்து உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி விழுந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிமோட் கவர் வாங்கியிருக்கேன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இந்த ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோ ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ க்ளோ ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லைட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டர்ன் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோயிங் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஈஸியாக நம்மளுக்கு ரிமோட் எங்கே வச்சுட்டோம் ரைட் டைமில் எங்களுக்கு தெரியலனா இதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் இது கொடுத்துருக்காங்க. ரோப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1496 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 325 ரூபா. இப்போ வந்து ஆஃபரில் இருக்குது. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட ப்ரைஸ் கிராப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது 400 ரூபா 450 வரைக்கும்லாம் விற்றுருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீனும் ப்ளூவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோ ஆகிற டைப் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ரிமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டைப் தான் உங்களுக்கு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட் தான் வருது. இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு க்ளோ ஆகிற டைப் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கலர் வேணும்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரோப் வர டைப் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டிவி தான் இருக்கும். இப்போ என்னோட டிவி ரிமோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, ஹாட் ஸ்டார்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க எதுக்கெல்லாம் இது சூட் ஆகும்னு. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கிறதுல மட்டும்தான் இது சூட் ஆகும். அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட்டுக்கு எதெல்லாம் செட் ஆகும்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஓகேங்களா, அக்யூரேட்டாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரிமோட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மேலே இந்த பட்டன் எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல்ன்றதை டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பையிங் லிங்க் நான் உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பையோட டெர்போ சார்ஜிங் கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஓப்போ இந்த 3 பிராண்டுக்குமே சப்போர்ட் ஆகும். இப்போ நான் வச்சிருக்க சார்ஜர் வந்து ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸுக்கு அந்த ஹை ஸ்பீட் சார்ஜர் 100% ஒர்க் ஆகுது. எனக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது. இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் பைன்றனால ஃப்ளிப்கார்ட் கம்பெனின்றனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இல்லாமல் நம்ம வந்து ஒரிஜினல் பிராண்டோட சார்ஜரும் வாங்கினோன்னா கேபிள் மட்டுமே கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்னோட பழைய கேபிள் எந்த நிலைமைக்கு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிலு. ஸோ போட்டு வச்சு செஞ்சுட்டேன். பட் ஆனால் இருந்தாலும்
இருந்தாலும் இப்போது இந்த கேபிள் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இதோட நிலைமை செத்து போச்சுன்றது நானே முடிவு பண்ணி வேறு ஒரு கேபிள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. OnePlus 7 மொபைல் வந்தப்போ நான் இந்த சார்ஜர் கேபிள் வந்துச்சு, அதோட சார்ஜர் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி இப்போ கொஞ்சம் மாற்றுவோமேன்னு சொல்லிட்டு இந்த கேபிள் வாங்கியிருக்கேன். உண்மையுமே ஒர்த்தாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 25ஆம் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ₹279 வாங்கினேன். இப்போ பிக் பில்லியன் டேஸ் போயிட்டுருக்கனால இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வைஸ் நீங்கள் கம்மியாக வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே ரேட் தான் வருது. 0.99 மீட்டர் தான் கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான கேபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 1 மந்த் வாரண்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதேமாதிரி 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. 48 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆப்ஷன் இருக்குது. வேணுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் பர்சனலாக இந்த சார்ஜர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. இதை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பிராண்டில் நீங்கள் வாங்கினாலும் இந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்குமான்றது என்னால் சொல்ல முடியல. நானே கொஞ்சம் பயந்துட்டு தான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 980 Mbps வந்து பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. 1 மீட்டர் லென்த்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிராண்டுக்கு இதில் சப்போர்ட் ஆகும்னு இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்போ, ரியல்மி, நார்சோ, OnePlus, விவோ, ஐக்யூ. ஸோ ஏகப்பட்ட பிராண்டுக்கு இது சப்போர்ட் ஆகுது. நான் மெயினாக மென்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி, OnePlus, ஓப்போ. ஏன்னா இதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஊக் சார்ஜிங் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12,647 பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ரிவ்யூன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் ₹200க்குள்ளே ஒரு டெர்போ சார்ஜிங் கேபிள், அதுவும் ஃப்ளிப்கார்ட் கம்பெனிலேருந்து வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் ஈஸியாக க்ளைம் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெர்போ சார்ஜிங் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 7. இப்போ நான் சுவிட்ச் போடுறேன். ஸோ நார்மல் சார்ஜிங் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வாப் சார்ஜிங் வருது. இதுதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும். இதை நான் தலைக்கிலையும் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த சைடு போட்டாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான ப்ராடக்ட் பையிங் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய். இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.